முருங்கை இலை பறிக்கலான்ட்டு மாடிக்கு வந்தேன். முருங்கை இலையெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. மழை பெய்யறதுனால நல்லா க்ளீனாகவும் இருக்குது, தூசிலாம் இல்லாமல். ஸோ மழை பெய்யறதுனால அந்த பூவும் நிறைய கொட்டி போயிருக்கு. இந்த முருங்கை பூவை கலெக்ட் பண்ணி நம்ம பருப்பு கூட போட்டு வேக வச்சு கடைஞ்சி நம்ம சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும். இது ரொம்ப சத்தானதும் கூட. அதனால் நம்ம முருங்கைப்பூலாம் கிடைச்சேன்னா வேஸ்ட் பண்ணாதீங்க. அதை நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்திக்கோங்க. பாருங்கள், நிறைய முருங்கைப்பூ இருக்குது. இதை நம்ம கூட்டு எந்த காய் எதை செஞ்சால் கூட அந்த காய் கூட போட்டுக்கலாம். முட்டை செஞ்சும் போது கூட முட்டையில் போட்டு நம்ம இந்த முருங்கைப்பூவை அதிலோட முட்டையோட போட்டு செய்யலாம். குழம்பு எந்த குழம்பு செஞ்சாலும் அந்த குழம்பு கூட போடலாம். காரக்குழம்பு செய்கிறோமோ அந்த காரக்குழம்புல போடலாம். பருப்பு குழம்பு செய்கிறோமோ அதுக்குள்ளே போடலாம். சாம்பார் கூட போடலாம். எது கூட வேணாலும் நம்ம போட்டு இதை செய்யலாம். கீரை சமைக்கிறப்போ கீரை கூடையும் போட்டுக்கலாம். நம்ம இது எந்த ரூபத்துலையா நம்ம போட்டு செஞ்சு சாப்பிட்டா நல்லது தான். ஸோ இதுமாரி உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்களும் செஞ்சு பாருங்கள்.